உலகத்தில் 6356 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்தியாவில் மட்டும் 1342 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்த மொழிகளில், இந்த 6356 மொழிகளில் செம்மொழி என்ற தகுதிக்குரியவை உலக மொழிகளில் 5 தான். கிரேக்கம், லத்தீன், சீனம், பாரசீகம், ஹீப்ரு, இந்த மொழிகள் மட்டும்தான் செம்மொழிகள் என்று உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். சமஸ்கிருதம் இல்லை, தமிழ் இல்லை. சமஸ்கிருதம் செம்மொழி என்று சொல்லப்பட்டு வந்ததே தவிர இந்திய அரசால் அங்கீகரிக்கப்படவில்லை. இந்திய அரசின் அரசிதழில் சமஸ்கிருதம் செம்மொழி என்ற பட்டியலில் இடம்பெறவில்லை. அதற்கான அறிவிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டதில்லை. என்ன நேர்ந்தது பாருங்க. கலைஞர் செம்மொழிக்கு என்னென்ன தகுதிகள் என்று பட்டியலிட்டார். தொன்மை வேண்டும், இலக்கண செப்பம் வேண்டும், இலக்கிய வளம் வேண்டும், சில மொழிகளை ஈன்றெடுத்த தாய்த்தன்மை வேண்டும். இப்போ ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமன்றத்தில் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதற்கெல்லாம் ஒரு விடையை மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லி இருக்கிறார். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்தில் விடுபட்ட வரிகளில் அதற்கு விடை இருக்கிறது. கன்னடமும் கலிதெலுங்கும் கவி மலையாளம் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா நின் சீரிடமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்பது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை என்ற மொழி ஆராய்ச்சியாளரின் மொழி செப்பம் அறிந்தவனின் கவிதை வாக்கு மூலம். நண்பர்களே, தளபதி அவர்களுக்கு நன்றி சொல்லி என் உரையை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எதற்கு நன்றி என்றால், ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஒரு நாளாக அறிவிக்கலாம். ஆனால் கலைஞரின் பிறந்த நாளை செம்மொழி நாள் என்று அறிவித்ததற்காக இந்த மன்றத்தின் சார்பிலும், தமிழ் அன்பர்களின் சார்பிலும், தமிழ் அறிவுலகத்தின் சார்பிலும் முதலமைச்சர் தளபதிக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செம்மொழி நாள் என்பது இன்று கொண்டாடப்படுகிறது. இன்று கொண்டாடப்படுகிற இந்த நாள் தமிழ் இருக்கிற வரை, கடைசி தமிழன் இருக்கிற வரை, ஜூன் 3 என்பது கலைஞரின் பிறந்த நாள். அது செம்மொழி நாள் என்று தமிழ் இனத்தால் பல நூற்றாண்டுகளுக்கு கொண்டாடப்படும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஒரு தலைவன் மிக எளிமையாக மறக்கப்படுவான். ஒரு தலைவன் ஏன் மறக்கப்படுகிறான் என்றால், அவன் கொண்ட கொள்கை சிதைந்து போனால் மறக்கப்படுவான். அவன் கட்டுவித்த இயக்கம் உடைந்து போனால் மறக்கப்படுவான். அவன் பெற்ற பிள்ளை சரியில்லை என்றால் மறக்கப்படுவான். சொத்து தகராறு வந்தால் மறக்கப்படுவான். சமூகம் மாறினால் மறக்கப்படுவான். தொழில்நுட்பத்தால் அவன் கொண்ட கொள்கையின் கட்டுமானம் குலைந்தால் மறக்கப்படுவான். வேகமான செய்திகளால் ஒருவன் மறக்கப்படுவான். இந்த தொழில்நுட்ப யுகம்தான் மனிதனை மிக 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 வேகமாக புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வது. 24 மணி நேரத்தில் ஒரு மனிதன் வெள்ளை மாளிகை வரைக்கும் பேசப்படுவான். அடுத்த 24 மணி நேரத்தில் அவன் முற்றிலும் துடைத்து அழிக்கப்படுவான். கடலில் பெய்த மழை துளி மாதிரி அவன் மறைந்து போவான், மறக்கப்படுவான். இந்த தொழில்நுட்ப யுகம். கலைஞர் மறக்கப்பட மாட்டார். காரணம், அவன் இந்த நிலத்தோடு சம்பந்தப்பட்டவர், மக்களோடு சம்பந்தப்பட்டவர். எல்லாவற்றையும் விட நான் அதிகமாக நினைப்பது, அவர் மொழியோடு சம்பந்தப்பட்டவர். தமிழ் நிலம் கொஞ்சம் மாறலாம், தமிழர்கள் மாறுவார்கள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றிருக்கிற இந்த கூட்டம் இருக்காது. வேறொரு தலைமுறை வரும். 200 ஆண்டுகளுக்கு பிறகு
மறதியின் தலைமுறையால் இந்த சமூகம் சூழப்படும். அப்படி இருந்தாலும் நிலம் மாறும், கொள்கை மாறும், தொழில்நுட்பம் மாறும், என்ன மாறினாலும் தமிழ் மொழி மாறாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழ் மொழி பேசப்படுவதால், தமிழ் மொழியின் காரணமாக அவர் இயங்கியதால், தமிழ் மொழிக்கு செழுமை செய்ததால், தமிழ் மொழியில் எழுதியதால், தான் பெற்ற தமிழை, தன்னை வளர்த்த தமிழை செம்மொழியாக செய்ததால் கலைஞர் நினைக்கப்படுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ராமன் அவன் உடம்போடு சேர்ந்து கொண்டதால் கம்பன் வாழ்கிறான். காளிதாசன் ராமனோடு சேர்ந்து கொண்டதால் வாழ்கிறான். வியாசன் இதிகாசத்தோடு சேர்ந்து கொண்டதால் வாழ்கிறான். கலைஞர் மொழியோடு சேர்ந்து கொண்டதால் வாழ்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் செம்மொழியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். செம்மொழி என்பது கலைஞர் செய்தது. அவருக்கு முன்னால் ஒரு நூற்றாண்டாக சொல்லப்பட்ட ஒரு கருத்தியல். செம்மொழி என்ற கருத்துருவை உருவாக்கியவர் பரிதிமார் கலைஞர் என்ற சூரிய நாராயண சாஸ்திரியார். அவர்தான் உயர் தனி செம்மொழி என்ற தொடரை உருவாக்கினார். அதை சைவ சித்தாந்த சமாஜம் வழிமொழிந்தது. கரந்தை தமிழ்ச்சங்கம் அதை மிதந்தோதியது. மறைமலை அடிகள் அதை கொண்டாடினார். தேவநேய பாவாணர் அதை வழிமொழிந்தார். இத்தனை பேரும் கனவு காண பிறந்தவர்கள். இந்த கனவுக்கு மட்டும் சமூகம் பல பேரை படைத்திருக்கிறது. கனவு காண பலர். அந்த கனவு காலத்தால் கண்ட கனவு. கனவு காண்பதற்கு பலரை படைத்த தமிழ் சமூகம் அதை நனவு செய்வதற்கு இந்த ஜூன் 3 ஒரே ஒரு தலைவனை படைத்தது. அவர் பெயர் கலைஞர். அவர்தான் இதை செம்மொழி செய்தார். இந்த உலகத்தில் 6356 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்தியாவில் மட்டும் 1342 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்த மொழிகளில், இந்த 6356 மொழிகளில் செம்மொழி என்ற தகுதிக்குரியவை உலக மொழிகளில் 5 தான். கிரேக்கம், லத்தீன், சீனம், பாரசீகம், ஹீப்ரு, இந்த மொழிகள் மட்டும்தான் செம்மொழிகள் என்று உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். சமஸ்கிருதம் இல்லை, தமிழ் இல்லை. சமஸ்கிருதம் செம்மொழி என்று சொல்லப்பட்டு வந்ததே தவிர இந்திய அரசால் அங்கீகரிக்கப்படவில்லை. இந்திய அரசின் அரசிதழில் சமஸ்கிருதம் செம்மொழி என்ற பட்டியலில் இடம்பெறவில்லை. அதற்கான அறிவிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டதில்லை. என்ன நேர்ந்தது பாருங்க. கலைஞர் செம்மொழிக்கு என்னென்ன தகுதிகள் என்று பட்டியலிட்டார். தொன்மை வேண்டும், இலக்கண செப்பம் வேண்டும், இலக்கிய வளம் வேண்டும், சில மொழிகளை ஈன்றெடுத்த தாய்த்தன்மை வேண்டும். இப்போ ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமன்றத்தில் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதற்கெல்லாம் ஒரு விடையை மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லி இருக்கிறார். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்தில் விடுபட்ட வரிகளில் அதற்கு விடை இருக்கிறது. கன்னடமும் கலிதெலுங்கும் கவி மலையாளம் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சுதையா நின் சீரிடமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்பது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை என்ற மொழி ஆராய்ச்சியாளரின், மொழி செப்பம் அறிந்தவனின் கவிதை வாக்கு மூலம். இதற்கு மூலம் திராவிடம், அதற்கு மூலம் கால்டுவெல் என்ற ஒரு மொழி அறிஞர். இதையெல்லாம் உள்ளிருந்து எடுத்து தமிழ் மொழியின் தொன்மையை பெற்றார். சில மொழிகளை ஈன்றெடுத்த தாய்த்தன்மை என்றார்.
இதையெல்லாம் கொண்டு வந்து தொன்மைகளையும் தொன்மங்களையும் அதன் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் தொகுத்து திரட்டி தமிழ்நாடு அரசின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்படுகிறது கோப்பு. அங்கு பரிசீலிக்கப்படுகிறது. அதற்கு முன்பே அனுப்பப்பட்ட கோப்பு திரும்பி வந்துவிட்டது. நம்முடைய தயவால் ஒன்றிய அரசு எப்போது இயங்குகிறது என்ற காலம் வருகிறதோ அப்போதெல்லாம் கலைஞர் தமிழுக்கும் தமிழனுக்கும் நிறைய சாதித்து கொடுத்திருக்கிறார். அந்த காலம் வந்தது. அனுப்பினார். அனுப்பியவுடன் தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் மைய அரசு கண்டுபிடித்தது செம்மொழியாக சமஸ்கிருதம் இன்னும் ஆகவில்லை என்று. தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு சமஸ்கிருதத்தை பாரு என்ன ஆச்சு. சமஸ்கிருதம் சொல்லிக்கிட்டு இருக்கேமே தவிர சமஸ்கிருதத்துக்கு அரசு மரியாதை இன்னும் வழங்கப்படவில்லை. தப்பாயிட போது சமஸ்கிருதத்துக்கு சேர்த்து கொடுத்துரு. தமிழ் செம்மொழியாக கலைஞரால் அறிவிக்கப்பட்டதால் சமஸ்கிருதமும் செம்மொழி என்ற தகுதியை பெற்றது தோழர்களே. இதுதான் வரலாறு. இதை ஊடகங்கள் உலகுக்கு தெரிவிக்கலாம். அதன் பிறகு 2000 ஆண்டு தொன்மை வேண்டும் ஒரு செம்மொழிக்கு என்று நாம் நியமித்தோம், நாம் விதித்தோம். ஆனால் மற்ற மொழிக்காரர்கள் 2000 ஆண்டு செம்மைக்கு நாங்கள் எங்கே போவது, எங்கள் மொழியும் செம்மொழி என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் விதிகளை தளர்த்துங்கள் என்று தளர்த்தினார்கள். 1500 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் விதிகளை மாற்றித்தான் தத்தம் மொழிகளுக்கு செம்மொழி தகுதி பெற்றார்கள் என்பதுதான் வரலாறு. இந்த செம்மொழியாக இந்தியாவில் சில மொழிகள் அறிவிக்கப்பட்டதற்கு மூலமே முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழுக்கு செம்மொழி தகுதி வாங்கி தந்ததுதான். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை செம்மொழியாக கொண்டாடாமல் வேறு யார் தமிழை கொண்டாடுவது, யார் பிறந்த நாளை கொண்டாடுவது? ஆகவே செம்மொழி நாள் என்று கலைஞர் பிறந்த நாளை அறிவித்தமைக்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற என் சகோதரருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கரவொலி அவருக்கு கேட்க வேண்டும். இது தமிழுக்கான தகுதி, கலைஞருக்கான தகுதி, தளபதிக்கான தகுதி என்று நான் கருதுகிறேன். வாழ்க செம்மொழி, வாழ்க கலைஞரின் திருப்புகழ். நண்பர்களே, இன்னும் சில என் பேச்சை நான் முடிக்கப் போவதில்லை, இன்னும் நீட்டிக்கப் போகிறேன். யாரும் எழுந்து கொள்ள வேண்டாம். இன்னும் சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, ஒவ்வொருவருக்கும் சில புகழ் மொழி உண்டு. அந்த புகழ் மொழி வாழ்க்கையில் எல்லோருக்கும் வேண்டும். மனிதன் ஈட்ட வேண்டிய பெரிய செய்தி எது தெரியுமா? செல்வம் அல்ல, கல்வி அல்ல, செல்வாக்கல்ல. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஈட்ட வேண்டியது புகழ். புகழுக்கு ஆசைப்படாதவன் மனிதன் அல்ல. புகழுக்கு ஆசைப்பட்டவன் யார் என்றால், எவன் ஒருவன் இன்னொரு உயிரை நேசிக்கிறானோ அவன் புகழுக்கு ஆசைப்படலாம். எவன் ஒருவன் இன்னொரு வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறானோ அவன் புகழுக்கு ஆசைப்படலாம். எல்லாம் அழிந்துவிடும் புகழை தவிர. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் என்பது வள்ளுவன் வாக்கு. புகழ் மேல் ஆசைப்படு. புகழுக்கு ஆசைப்படாதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. புகழ் என்பது உங்களை துரத்துகிற ஒரு கருவி. புகழ் என்பது ஒரு முன்னேற்றத்தை சொடுக்குகிற சாட்டை. அந்த புகழுக்கு ஒரு மனிதன் ஆசைப்பட வேண்டும். கார்ல் மார்க்ஸ்க்கு ஒரு புகழ் இருந்தது. ஏங்கல்ஸ் சொன்னான், என் நண்பனை பற்றி எழுதுகிறான் ஏங்கல்ஸ். கார்ல் மார்க்ஸ் கூறிய புகழெல்லாம் என்ன தெரியுமா? அவன் எழுதியதையெல்லாம் நான் படித்தேன். கார்ல் மார்க்ஸ் தான் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் எழுதி கொண்டே இருந்தான் என்று தோன்றியது. அந்த நூல்களில் அவன் மேற்கோள் காட்டியிருந்த அடிக்குறிப்புகளை படித்தேன், ஃபுட்நோட்ஸ். அந்த அடிக்குறிப்புகளை படித்தேன். அதை படித்த பொழுது என் நண்பன் வாழ்நாளெல்லாம் எழுதி படித்துக் கொண்டே இருந்தார் என்று தோன்றியது. இதைவிட ஒரு அறிஞனுக்கு சொல்லப்பட்ட புகழ் வேறு எதுவும் இல்லை.
சுப்புலட்சுமிக்கு ஒரு புகழ், மகாத்மா காந்தி கொடுத்த புகழ், மிகச்சிறந்த புகழ். சொன்னார், அந்த அம்மா பாடிக்கிட்டு இருந்தது, நீங்கள் எல்லாம் மெய்மறந்து விட்டீர்கள், ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமான்னு கேட்டார். சொன்னார், காந்தி சொல்றார், அந்த அம்மையார் கண்மூடி அத்வைதமாகி அப்படியே மெல்ல மெல்ல மிதந்து சஞ்சாரத்தின் உச்சிக்கு செல்கிற போது அவர் கடவுளுக்கு பக்கத்தில் சென்று விடுகிறார். இது அல்ல புகழ். கடவுளுக்கு பக்கத்தில் சென்று விடுகிறார், அது அல்ல. அதற்கு பக்கத்தில் நம்மையும் அழைத்து சென்று விடுகிறார். இதுதான் சுப்புலட்சுமிக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய புகழ். கலைஞர், உங்களுக்கு சொல்லப்பட்ட புகழிலேயே சிறந்த புகழ் எது என்று நான் அவரை கேட்டேன். நீங்கள் மயங்கியது, மதிப்பது, கொண்டாடுவது, சொல்லுக்கு சொல் மறக்காதது எந்த வாசகம் என்று சொன்னேன். அண்ணா எனக்கு சொன்னதுதான். சாதாரணமா இருக்கும் வார்த்தைகள், அதில் உள்ளிருக்கிற சத்தியம். புகழ் என்று ரெண்டு விஷயம் இருக்கு மேடையில. புகழ், சில பேர் புகழ்ந்தால் காதை மூடிக்கொள்ள வேண்டியிருக்கும். உண்மையான ஒருவன் இந்த பொய் புகழை விரும்ப மாட்டான். எந்த மொழியில் பொய் இருக்கிறதோ அப்போது காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும். எது தெரியுமா சிறந்த புகழ்? எது உண்மையின் கோடுகளை தாண்டாததோ, எது சத்தியத்தின் கோடுகளை கடக்காததோ அதுதான் உண்மையான புகழ். நமக்கு தெரியும் இவன் பொய்யின் புத்திரன் என்று தெரியும், நம்ம வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம். சில புகழ், இவன் சத்தியவந்தன், இவன் பேசுவது என்னுடைய புகழுக்கு பக்கத்தில் இருக்கிறது, உண்மைக்கு பக்கத்தில் என்று பேசுகிறான், அதுதான் மெய். நான் பேசுகிற நான் சிலரை மனதார புகழ்வேன். புகழ்கிற போது நான் உணர்ந்தது, அவன் உற்றது, அவன் தகுதி பெற்றது, அதை மட்டும்தான் சொல்வேன். இந்திரன் சந்திரன் என்று சொல்லுவதில்லை. நம்முடைய மேடைகளில் பல பேர் காதுகளை மூடிக்கொள்வது மாதிரி புகழ்கிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடில்லை. சொல்வதற்கு சத்தியம் இருக்க வேண்டும். அண்ணா சொன்னார் கலைஞரை பற்றி, என் தம்பி கருணாநிதி இரண்டையும் ஒன்றென்று கருதுவான். எது இரண்டையும்? அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள் என்றாலும், தண்டவாளத்தில் தலை வைத்து படு என்றாலும் இரண்டையும் ஒன்றென்று கருதுவான் என் தம்பி கருணாநிதி என்று அண்ணா சொன்ன வாசகம்தான் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத வாசகம். அந்த இடத்தில் கூட அவருடைய உழைப்பு தான் கொண்டாடப்படுகிறது. செயல் புயல் அண்ணன் அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, ஒரே ஒரு வேண்டுகோள் விடுத்து நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அடுத்து செம்மொழி நாள் கொண்டாடப்படுகிற வேளையில் இந்த அரங்கமெங்கும் நான் ஒரு காட்சியை காண விழைகிறேன். அதுதான் நீங்கள் கலைஞருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கலைஞர் என்ற எழுத்தாளர், கலைஞன் என்ற நாடகாசிரியன், கலைஞன் என்ற பாடலாசிரியன், கலைஞன் என்ற கதாசிரியன், கலைஞர் என்ற கட்டுரையாளர் எதில் மயங்குவார் தெரியுமா? அவருடைய எழுத்து மேற்கோள் காட்டப்படுகிற போதுதான் ஒரு எழுத்தாளன் மயங்குவான். விருதுகள் இரண்டாம் பட்சம், பொன்னாடைகள் இரண்டாம் பட்சம், பூமாலைகள் மூன்றாம் பட்சம். எப்போது தெரியுமா ஓர் எழுத்தாளன் மயங்குவான்? தன் எழுத்து இன்னொரு நாவில் செல்லுபடியாகி சுண்டப்படுகிறது என்கிற போதுதான் ஓர் எழுத்தாளன் மயங்குவான். நல்ல குரல் இன்னும் வாழ்வதற்கு காரணம் சொல்லப்படுவது. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. சொல்லுகிற போதே அந்த குரல் உச்சரிக்கிற போது திருவள்ளுவன் எழுந்து வந்து விடுகிறான். ஓர் எழுத்தாளன் தனக்கு பிறகும் தன் மேற்கோள்கள் காட்டப்படுகிற போதுதான் அவன் வாழ்கிறான் என்று நான் நினைக்கிறேன். அதனால் அடுத்த செம்மொழி திருநாளுக்கு இந்த அரங்கம் முழுக்க
கலைஞரின் மேற்கோள்களால் நிரம்ப வேண்டும் என்று அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். உங்களை தவிர வேறு யாரும் அவ்வளவு எளிதாக அதை செய்துவிட முடியாது. அந்த மேற்கோள்கள் வேண்டுமா? நான் சொல்கிறேன், எழுதி கொள்ள சொல்லுங்கள். நூற்றுக்கணக்கான மேற்கோள்களை, கலைஞர் மேற்கோள்களை சொல்லுகிறேன். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்து இருக்கிறது. இப்படி ஒரு ஊமை எங்கேயாவது கண்டது உண்டா? ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன். அதை போல மிருக ஜாதியிலே புலி மானை கொல்லுகிறது, மனித ஜாதியிலே மான் புலியை கொல்லுகிறது. இது ஷேக்ஸ்பியர் படிச்சாரா? அவர் ஆங்கில பேரறிவு அப்படி ஒன்றும் இல்லையே, எப்படி இப்படி சிந்திக்க முடிந்தது என்றெல்லாம் யோசித்து பார்க்கிறேன். நூற்றுக்கணக்கான மேற்கோள்கள் குறளோவியத்தில் இருந்து, நெஞ்சுக்கு நீதியில் இருந்து, அவருடைய பாடல்களில் இருந்து. வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. ஒரு முறை எய்ட்ஸுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுங்க என்று அரசு துறையிலிருந்து என்னிடம் வந்தார்கள். எய்ட்ஸுக்கு விழிப்புணர்வுக்காக ஒரு பாட்டு எழுதி கொடுங்க. ஏங்க என்கிட்ட வந்து கேட்குறீங்க? நீங்க முதலமைச்சரே கேட்டிருக்கலாமே. கேட்டேன். ஐயோ, யார்கிட்ட? கலைஞர்கிட்ட போய் கேட்க சொல்றீங்க? இல்லைன்னா அவர் எடுத்துக்குங்க. என்ன அவர் எழுதியிருக்காரு ஏற்கனவே. வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. எய்ட்ஸுக்கு அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. எய்ட்ஸுக்கு இதைவிட பொருத்தமா முன்னாடி எழுதப்பட்ட வரிகள் உண்டா? பயன்படுத்துங்க. இப்படி எல்லாம் அரசு அதிகாரிகளை நான் அனுப்பி வைத்தேன். இதை வச்சுக்கங்க, இதுல கீழே பேர் போடுங்க, இது போதும். நூற்றுக்கணக்கான மேற்கோள்களை தமிழர்கள் உச்சரிக்க வேண்டும். உங்கள் நாவில் கலைஞர் இடம்பெற வேண்டும். உங்கள் நாவிலிருந்து கலைஞர் கடத்தப்பட வேண்டும். உங்கள் உச்சரிப்பில் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேரன் பேத்திகளுக்கு, உங்கள் சக தோழர்களுக்கு இந்த செம்மொழி நாளன்று 2 தமிழர்கள், 2 கழக தோழர்கள், 2 தமிழ் அன்பர்கள், 2 படைப்பாளிகள் சந்தித்துக் கொண்டால் கலைஞரின் மேற்கோள் ஒன்றை பரிமாறிக்கொள்வது என்ற சபதத்தை நீங்கள் எடுத்தால் கலைஞர் இன்னும் வாழ்வார், இன்னும் நீழ்வார், அவர் புகழ் ஓங்கும். செம்மொழி வாழ்க, கலைஞரின் திருப்புகழ் வாழ்க, இங்கு வந்திருந்த பெருமக்கள் வாழ்க, மேடையில் அமர்ந்திருக்கிற மேலோர்கள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைஞரின் 100ஆண்டு வெள்ளி விழா நாணயம் தமிழகத்திலே இருக்கின்ற முக்கிய இது போன்ற தமிழ் கூறும் நல்லுலகில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரிடமும் இருக்கின்றது என்றார்கள். நம்முடைய அன்பு சகோதரர் விவேகா அவர்களிடம் இந்த நாணயம் இல்லை என்பதை அறிந்து அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பில் அந்த நாணயத்தை அருமை ஐயா ஜெகத்தையா அவர்கள் இப்பொழுது வழங்குவார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அன்பு தலைவர் தளபதி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். சொல்லுகின்ற போதெல்லாம் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்து காட்டுகின்ற அன்பு தம்பி இந்த வட்டக்கழகத்தோடைய ஆற்றல் வாய்ந்த செயலாளர் சதீஷ்குமார் அவர்களுக்கு அருமை ஜெகத் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். நன்றி உரை வட்டக்கழக செயலாளர் பிரபாகரன் அவர்கள். எழுச்சியோடு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி.